அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் நேற்று எஸ்டர்டே ஐலேருந்து கிட்டத்தட்ட 6% கோல்டு ப்ரைஸஸும் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 20% விழுந்திருக்கு. இந்த அளவுக்கு மறுபடியும் மெட்டல்ஸில் ஒரு செல் ஆஃப் வரதுக்கு என்ன காரணம்ட்டும் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் அதனோட அவுட்கமும் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த அவுட்கமை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், பேங்க் நிஃப்டி வந்து வைலண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதை பற்றியும் நேற்று வந்து அந்த ஆந்த்ரோபி இஷ்யூஸ் வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா, புதுசாக வந்து ஏஐ டூலை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா, அதை தொடர்ந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. சில புரோக்கர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐடி செக்டரை பற்றி, அதை பற்றியும் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இந்த எல்லா டாப்பிக்கான டைம்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக விழுந்திருந்தது. நம்ம நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், தொடர்ந்து விழுந்துட்டு இருந்த கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே போனால் மறுபடியும் வந்து பழைய ஹைட்ஸை வந்து தொட ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸும் சில்வர் ப்ரைஸஸும் கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு நிறைய பேர் வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மார்ஜின் ட்ரிகர் ஆயிருக்கும். அந்த மார்ஜின் ட்ரிகர் ஆனதுனால அந்த லாஸஸை சரி கட்டுறதுக்காக ஓவரால் அசெட் கிளாஸஸில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸு, கோல்டு, சில்வர் மாதிரியான எல்லா அசெட் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால் சொல்ல முடியல. சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறாங்க கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸை, ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கனெல்லாம் வந்து சில்வரில் ஷார்ட் சேல் பண்ணாங்க போன வாரம் அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம், நம்ம வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். சில நியூஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வரப்போகிற யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் கெவின் வார்ஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த பயத்தால் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் கண்டிப்பாக விழும் தான், ஷேர்ஸும் கூட விழும். ஏன்னா வந்து பாண்ட்ஸில் வந்து ஃபிக்ஸடாக அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது எதுக்கு அவங்க வந்து ரிஸ்கியான அசெட் கிளாஸஸ் வர போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விழுறது சகஜம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா முதல்ல பாதிக்கப்பட போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம் தான். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் எடுத்துட்டிங்கன்னா $4 trillion, அதாவது 4 லட்சம் கோடி டாலர்ஸ் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் ஜிடிபி. அமெரிக்காவோட கடனை எடுத்துக்கிட்டோம்னா $38 trillion, அதாவது 38 லட்சம் கோடி டாலர்ஸ். நம்ம இந்திய பொருளாதார அளவுக்கு 10 மடங்கு அதிகமாக கடன் வச்சுருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் நிறைய வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து அமெரிக்கா மேலே எக்ஸ்ட்ரா பேர்டனை தான் போடும். இதனால தான் ட்ரம்ப் வந்து லாஸ்ட் ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெரம்போல தம்பி தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பா, கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஜெரம்போல் வந்து என்ன சொல்லிட்டாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் அப்படி குறைச்சா இன்ஃப்ளேஷன் வந்துடும், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, பொருளாதாரம் வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்காமல் இருந்தார். இதை பற்றி ட்ரம்ப் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது, கெவின் வார்ஷ் மட்டும் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுற ஐடியாவில் இருந்தாருன்னா அவர் நான் இந்த பதவிக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன், அதனால் பயப்படாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கும் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி தோணுது. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் பீசஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி தான். நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இவ்வளோ வைலண்ட்டாக மூவ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், உங்களோட மார்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பணம் கேட்பாங்க, பயங்கரமான லாஸஸை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று $5,000 கிராஸ் பண்ணியிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா $4,800 உடச்சிட்டு கீழே வந்திருந்தது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா $4,880 பக்கத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் இன்னைக்கு காலையில் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் மாதிரியான ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது, ஆக்சுவலாக கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தது. ஆனால் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் விழுந்த அளவுக்கு விழலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிகவர் ஆச்சு, மணப்புரம் மாதிரியான ஷேர்ஸும் ரிகவர் ஆயிடுச்சு, பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு கோல்டு ப்ரைஸஸும் மணப்புரம் ஷேர்ஸும். ஆனால் சில்வரில் வந்து அந்த கதை கிடையாது. சில்வர் ப்ரைஸஸ் வந்து 20% வந்து நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரிகவர் ஆயிருந்தது. நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16% அளவு விழுந்திருக்கு. இதை தொடர்ந்து சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்துஸ்தான் ஜிங்க் ஷேர்ஸ் வச்சிருக்கிற வேதாந்தா இவங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6-7% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. ஸோ இந்த கமாடிட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் வேதாந்தாவோட ஆப்ஷன் ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 தள்ளி இருக்கிற ஆப்ஷன்ஸ் கூட $700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலையில் வந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாலட்டிலான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ
அடுத்த கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று $90 கிராஸ் பண்ணியிருந்தது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் $77-73 பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி $78 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $2.5 லட்ச கிராஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா 22 கேரட் கோல்டு 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா $14,000 சொல்கிறாங்க. அதாவது நம்ம இப்போ கடையில் போய் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த கோல்டு வந்து $14,000 ஒரு கிராம் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா $1,12,000 இருக்கும். இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து நம்ம நகை கடையில் விற்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு லாபம் வைப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $1,12,000 வித்தவுட் ஜிஎஸ்டி. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, அவர் வந்து நமக்கு எப்படி மண்டே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேசுனன்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜி ஜின்பிங்கோட பேசியிருக்கேன், சைனா பிரசிடென்ட்டோட பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை பற்றி பேசணும், ஏப்ரலில் வந்து நான் சைனாக்கு போக போகிறேன் அதை பற்றி பேசணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசணும். ரஷ்யா மைண்ட் வாய்ஸ் இருக்கும், நீ ஏன் எங்கே போனாலும் என்னை பற்றியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து நினைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, சைனா கூட ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்களே, அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து 20 மில்லியன் டன் சோயாபீன்ஸை இந்த கரண்ட் சீசனில் வாங்கி போகிறாங்க. அடுத்த சீசனில் வந்து 25 மில்லியன் நான் வாங்கிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்வீட்டோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வார்ஷ் வந்து வட்டியை வந்து ஏற்றல மாட்டார், பயப்படாதீங்க, குறைக்க தான் செய்வார்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்படி வந்து சைனா கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்காரு. ஸோ நம்ம தலைவர் வந்து என்ன பேசினாலும் சரி, மார்க்கெட் வந்து அது கவனமாக பார்த்து தான் ஆகணும். அடுத்த 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து வேறு வழியே இல்லை. அண்ட் நேற்று நியூஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம், ஐடி செக்டரில் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது, யூஎஸ்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து நாஸ்டாக் மறுபடியும் வந்து 1.5% நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆக்சென்ச்சர் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு, காக்னிசன்ட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டர் வந்து ரெட்டில் தான் முடிஞ்சது. ஆனால் நேற்று மாதிரி பார்த்தீங்கன்னா 5% இதில் ஒரு ரெட்டில் இல்லை, மைல்டு ஒரு 0.5% நெகட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஐடி இண்டெக்ஸில் வந்து ஒரு ஷேர் கூட பாசிட்டிவாக இல்லை, எல்லா ஷேருமே வந்து நெகட்டிவாக இருக்குது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25%, ஓஎஃப்எஸ்எஸ் வந்து 1%, இன்ஃபோசிஸ் 1% விழுந்திருக்காங்க. அண்ட் சில புரோக்கர்ஸ் வந்து இந்த ஐடி செக்டரை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து மேக்வேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இஆர்பி சர்வீஸ்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது இந்த ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, லீகல் கம்ப்ளைசன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% தான் அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி சர்வீசஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே அவங்க சொல்கிறது கிடையாது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேக்வேர் சொல்கிறாங்க. அண்ட் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனியோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸு. அண்ட் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நாடு கடந்து இருக்கும். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான விஷயத்த சாதாரண இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக ப்ளகின்ஸ் மூலமாக வந்து சரி பண்ண முடியாது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு அடி விழதான் செய்யும். நம்ம ஐடி கம்பெனி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அடாப்ட் பண்ணாமல் நான் பழைய மாதிரியே இருப்பேன்னா, இந்த ஃபோட்டோவில் கோட்டாக் கேமரா இருக்கும், அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவியில் விளம்பரம் வரும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்ததுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்க. ஸோ டெக்னாலஜி வளர வளர அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். இப்போ கேஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கல்ல, நேற்று வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம், இந்த இன்ஜின் ஆயில் வந்து எங்கே குறைய போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து டேட்டா சென்டருக்கு கூலண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரால் வந்து நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராலோட கார் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வந்து விதமாக மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஐடி கம்பெனிஸும் வந்து வருங்காலங்களில் வந்து மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் மோத்திலால் ஆஸ்வால் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-12% இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு மேலே தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேற்று வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஐடி கம்பெனியில் வாங்கலாமா, குறிப்பாக வந்து டிசிஎஸில் வாங்கலாமான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன், நீங்கள் டிசிஎஸ் வந்து உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அலோகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து அதுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல. மேபி நம்ம கமெண்ட் வந்து அவர் பார்த்துருக்க மாட்டாரோ என்னமோ. நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி எவ்வளோ வேணால் நல்ல கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு செக்டார் வந்து எவ்வளோ வேணால் நல்ல செக்டாராக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு டிஃபென்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருந்தது. ஆனால் டிஃபென்ஸ் செக்டார் மாதிரி ஒரு வாலட்டைலான செக்டார் வந்து கிடையவே கிடையாது. ஹெச்ஏஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் 10% விழுந்திருக்கு, ஒரே ஒரு நெகட்டிவான நியூஸ். ஸோ நம்ம எப்பயுமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஷேரில் 5% மேலே வைக்கக்கூடாது.
ஒரு குறிப்பிட்ட செக்டார் மேலே 10% மேலே வைக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். இதில் டிசிஎஸில் 5000 ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஐடி செக்டாரில் 10,000 ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடாது. இந்த லிமிட்குள்ளே இருக்கும்போது ஒருவேளை ஐடி செக்டாரே வந்து விழுந்துருச்சுன்னா கூட உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இதனோட இம்பேக்ட் வந்து வெறும் 10% தான் இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளோட லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரிஸ்க் கம்மியாயிடும். நீங்கள் வந்து டிசிஎஸும் சரி, இன்ஃபோசிஸ் சரி, ஐடி செக்டாரும் சரி 20% 30% விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த செக்டார் மட்டுமா விழுந்திருக்கு? கேம்ஸு, கிறிசிலு, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், டிமார்ட்டு, இந்த மாதிரி கேஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நேரோ மைண்டடாக பார்க்காம நிறைய ஷேர்ஸை பாருங்கள், நல்ல கம்பெனிஸை பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரிஸ்கையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐடி செக்டரில் நான் என் போர்ட்ஃபோலியோவில் 10% நான் ஒதுக்கிட்டேன். அந்த 10%ல் ஒரு 2 சின்ன சின்ன கம்பெனி இருக்குது, ரொம்ப மைக்ரோ கேப்பு. ஒன்று அசைலா சொல்யூஷன்ஸ், இன்னொன்று கேசால்வ்ஸு. அது இல்லாமல் ஐடிபிஸ். இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் நான் வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸ். ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் கூட நான் ஐடி செக்டாரில் போகல. ஏன்னா ஆல்ரெடி நான் 10% வந்து அலோகேட் பண்ணிட்டேன். நான் அந்த லிமிட்டை தாண்டி போக விரும்பலை. என்னதான் மார்க்கெட் விழுந்தாலும் சரி, இப்போ என்னதான் வந்து அந்த செக்டார் வந்து என்னை டெம்ப்ட் பண்ணி சீப்பாக இருக்குது வாங்கலாம் வா அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன். ஏன்னா என்னோட ரூல்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே ஒரு செக்டாருக்கு அலோகேட் பண்ணக்கூடாதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிரின்சிபல். இது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். நம்மளோட ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருக்குது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஒரு 50 பாயிண்ட்டு. அண்ட் இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஐடி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்தது தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட் செக்மெண்ட் வந்து டேம்பன் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபியரில் இருந்தது. நாளைக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் என்ன அவுட்கம் வரப்போகுதுன்ற பயத்தில் இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 3241 ஷேரில் 1113 ஷேர் பாசிட்டிவாகவும், 2033 ஷேர் நெகட்டிவாகவும், 95 ஷேர் வந்து எங்கேயும் போகாமல் அதே மாதிரி இருந்தது. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐயோட பையிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 83% இருந்தாங்க முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது 81% வந்திருக்கு. அண்ட் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து 92% வரைக்கும் இருந்தது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 10-11% குறைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டீல் வந்து ஒரு வாய்வார்த்தையாக வந்தது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறதா சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த அப்டேட் வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணும். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 10 மணிக்கு வந்து நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்குமா இறக்கிருக்குமான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. நான் அக்டோபர் மாதத்தில், அதாவது 2025 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 24,500 பார்த்திங்கன்னா 26,000 வரைக்கும் போச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. 55,000 பார்த்திங்கன்னா இப்போ 60,000 இருக்குது. 5000 பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் எங்கேயுமே போல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆச்சு இந்த 4 மாதத்தில். ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஸ்டேட்டஸ் கோவாக தான் வச்சுருந்தாங்க. நம்மளே அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதை தாண்டி ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து உடனே ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை, ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா மேரிகோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிவிஆர் ஐநாக்ஸ் கிட்டேருந்து ஒரு பிராண்ட் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்ததில்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காஸ்மிக்ஸ் என்ற ஒரு வெல்னஸ் பிராண்டு, அதாவது இந்த ப்ரோட்டீன் பவுடரு அது இதுன்னு சொல்லிட்டு சத்து மாவெல்லாம் விற்பாங்களே அந்த மாதிரி ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஷேர்ஸை வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்ன வேல்யூவேஷனில் வாங்கியிருக்காங்கன்னா 375 கோடி ரூபா வேல்யூவேஷனில் 60% 226 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஆர்கானிக் அக்வைசேஷன் மூலிமா அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து விரிவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோட ஷேர்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. மேரிகோனா ஒன்றும் இல்லை, நம்ம பேராஷூட் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அந்த கம்பெனி தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவரோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து எபிட்டா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இயர் பேசிஸில் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான். ஆனால் வந்து டாடா பவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏஐனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாகும், இதனால் 1 ஜிகாவாட் அளவுக்கு மின் தேவை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவர் கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் பைப் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கூட வந்து போன வாரம் ஆன்சர் த ஃபாலோவிங்கில் நம்ம சொல்லியிருப்போம். வீனஸ் பைப் வந்து அவர் தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் Q3ல வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாவா அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 16.5% வந்து இவங்களோட மார்ஜின் மெயின்டைன் ஆயிருக்கு. அதாவது அவங்க வந்து 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை விற்றாங்கன்னா அதில் 16 ரூபாய் 50 பைசா அவங்களோட லாபமாக வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் வீனஸ் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இதனோட க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரும் காலங்களில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டீல் கம்பெனிக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னா, ஸ்டீல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா கமாடிட்டி ப்ரைஸஸும் கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிற வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் போன வருஷம் நவம்பர், அதாவது 2025 நவம்பர்லேருந்து இப்போ இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ரைஸஸ் ஒரு டன்னுக்கு 7,500 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 53,500 ரூபாயில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். டாடா ஸ்டீல், செயில், JSW ஸ்டீல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PVR ஐநாக்ஸோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 95 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் ஒன்று விற்றாங்க இல்லைங்களா, அதுலேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்க்குறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா, நான் வந்து 150 ரூபா கொடுத்தேன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சினிமா பார்க்குறதுக்கு 150 ரூபா டிக்கெட் கொடுக்குறதுக்கும், அந்த ஒரு சினிமா பார்க்குற காசை நான் நெட்ஃப்ளிக்ஸ் போட்டேன்னா 30 நாளைக்கு நான் 30-40 படம் பார்க்கலாம். அப்படின்போது யார் சினிமா தேட்டருக்கு போவாங்க? காலப்போக்கில் வந்து ஒரு ஸ்டேஜில் சினிமா தேட்டர்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த பிஸ்னஸோட லாங் டேர்ம் வியூ என்னன்றது தெரியாததுனால இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே ஸ்டீல் ப்ரைஸஸ் சொன்ன மாதிரி காப்பர் ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பரோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் 2024 டிசம்பர் குவார்ட்டரில் அவங்க 63 கோடி பண்ணியிருந்தாங்கன்னா 2025 டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 156 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து மோர் தேன் டபுள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேசிஸ் பாயிண்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 36% அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் அவங்க விற்றாங்கன்னா 36 ரூபாய் அவங்களுக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், இதோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் பாசிட்டிவான விஷயம். அண்ட் நாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா FID டேட்டா ரிலீஸ் ஆகலை. அண்ட் நேற்று மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு FIIs வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸாக இருக்காங்களா செல்லர்ஸாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா வந்து நேற்று 5,000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடிக்கு தான் பை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நெகட்டிவாக மாறிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருந்தது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான நியூஸு, மார்க்கெட் ரேலியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி கம்மி பண்ணலைன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவாக தான் ரியாக்ட் ஆகும். அடுத்த வாரம் மேபி ட்ரம்ப்போட அந்த டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னா மேபி ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.